அடுத்து வாழ்த்துறை வழங்க வரவங்க வந்து கி கோவிந்தராசன். இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. மீனங்குடி கிராமத்தில் பிறந்தவர். குடும்ப உறவுகள் வந்து மதுரையில் இருக்காங்க. மதுரை யாதவார் கல்லூரியில் பட்டம் பெற்றவர். கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை போட்டியில் வந்து கவிஞர் வைரமுத்துவின் கரங்களால் மான்கவி என்கிற வந்து விருது பெற்றவர். 2014 வந்து மலேசியாவில் சிரம்பான் கம்பன் கழகத்தில் கம்பன் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2006 முதல் சிங்கப்பூரில் கவிதை உறவுகளோடு வசிப்பதாக குறிப்பிடுகிறார். பட்டுக்கோட்டையார் விழா, கண்ணதாசன் விழா, கம்பன் விழா, பாவேந்தர் பாரதிதாசன் விழா, பாரதியார் விழா, காப்பிய விழா என சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் மட்டும் சுமார் 50க்கும் மேற்பட்ட கவியரங்குகளில் பாடியுள்ளார். இதுல வந்து நிறைய அவர் குறிப்பிடலைங்கிறது எனக்கு தெரியும். அதனால இது 100 தாண்டினாலும் தாண்டும் நினைக்கிறேன். இவருடைய நூல்கள் வந்து வேர்களின் வியர்வை 2010 வெளிவந்தது. இது வந்து ஒரு புது கவிதையும் மரபு கவிதைகளும் தொகுப்பது. களமாடி அசர்கள் வந்து 2013 வெளியாயிருக்கு. இது வந்து கவியரங்க கவிதைகளின் தொகுப்பு. மனைவெளி பூக்கள் வந்து வாழ்த்து கவிதைகள், அதுவும் 2013 வெளியாயிருக்கு. உணர்வுகள் வந்து 2015 வெளிவந்திருக்கு. இது வந்து குறுங்கவிதைகள்னு சொல்றாங்க. ஒலி ஓசை கவிதைகள்ங்கிறது 2015 கவியரங்க கவிதைகள். அப்புறம் திரும்பவும் இசைப்பாட்டு இலக்கியம் வந்து 2015 வந்து வந்திருக்கு. அதன் பிறகு எந்த புத்தகங்களும் இல்லை. 2015க்கு பிறகு அவங்க வந்து ஏதோ ஒரு வேலை பழுவுலையோ இல்லை வந்து ஏதோ தொடர்ச்சி ஏதாவது எழுதி இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. நாம சும்மா இருக்க மாட்டோம்ல, என்னாச்சு புக் எழுதலையா, கவிதை எழுதலையா, உங்க புக்கு என்ன காணுமே அப்படின்னு கேட்டிருப்போம்ல. சிங்கத்தை சீண்டி விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு அடிச்சா 4 தான் அப்படின்ட்டு ஒரே அடியா போன மாசம் 4 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து சிங்கு எனும் மங்கை, அப்புறம் கவி பூங்கொத்து, சந்த சலங்கை ஒளி, பெருங்கனவு, இந்த 4 நூல்களையும் கடந்த மாசம் வெளியானுச்சு. இப்பயும் பாருங்க 4த்தையும் வெளியிட்டு நான் சைலண்டா அடுத்த 6 தான் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. வாங்க அண்ணா. அன்னையை வாய் திறந்து அம்மாவென்று அழைத்த முதல் என்னை பின்தொடர்ந்து எழுத்தாகி சொல்லாகி கண்ணை கவர்ந்தெழுக்கும் கல்லூரும் மலராக எண்ணம் முழுவதிலும் இடையின்றி நிறைந்தவளே, வண்ண தமிழே, என் வாழ்வெல்லாம் வசந்த ஒளி மின்ன துணை நிற்கும் மேன்மை மிகு செம்மொழியே, இன்னா இனியதனை எடுத்துரைத்த வழித்துணையே, அம்மா உனை சின்னஞ்சிறு பிள்ளை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் என் வணக்கம். அழகுராஜனின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு திரு அழகிய பாண்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருவது அழகிற்கு அழகு சேர்க்கிறது. நண்பர் அழகுராஜனை விடவும் ஒரு சில வயதில் மூத்தவன், அவருக்கு முன்பே சில புத்தகங்கள் வெளியிட்டவன் என்பதே வாழ்த்துரை வழங்குவதற்கான என் தகுதி. யார் இந்த அழகுராஜன்? தென்மதுரை பாண்டிநாடு மேலூரின் அந்த மேலவளவு கிராமத்தின் அருகினிலே காடுகரை ஆடு மாடு வீடு வாசல் உடன் கைலம்பட்டி மண் பிறந்த காலை இவன். தென்மதுரை பாண்டிநாடு மேலூரின் அந்த மேலவளவு கிராமத்தின் அருகினிலே காடுகரை ஆடு மாடு வீடு வாசல் உடன் கைலம்பட்டி மண் பிறந்த காளை இவன். தங்கராசு தவமணியின் தவள் புதல்வன். இந்த சிங்கை நாட்டில் நாங்கள் பெற்ற நல்ல நண்பன். அன்னை தந்தை கல்வி வாசம் கண்டதில்லை, அன்னை தந்தை கல்வி வாசம் கண்டதில்லை. சொந்த அண்ணன் அண்ணி மனைவி சேர கல்வியாளர், எல்லாரும் பேராசிரியர்கள். உடன் பிறந்த மூவருக்கும் ஆணிவேராய், உடன் பிறந்த மூவருக்கும் ஆணிவேராய் இருந்து குடும்ப பாரம் தாங்கியவர் அழகுராஜன். மாலையிட்ட மங்கையான மாதரசி இன்று மாணவர்க்கு வகுப்பெடுக்கும் ஆசிரியை, பேராசிரியை. இல்லறத்தால் பெற்றதுவோ 2 பிள்ளை, இல்லறத்தால் பெற்றதுவோ 2 பிள்ளை. தமிழ் இலக்கியத்தில் தீம்பிழிதான் மூத்த பிள்ளை என நிறைய தருவாங்க. நாவி அண்ணன் நண்பர் சீகா கீகோ
நாங்கள் கூட நால்வர்களாய் பிறந்தவர்கள் உம்மை போலே. அழகுராஜனும் கலை இலக்கிய ஆர்வமும். பள்ளியிலே படிக்கும் போதே கலை ஆர்வம். பார்க்கின்ற பொருளில் எல்லாம் கலைநுட்பம். கல்லூரி காலத்தில் கவிதை மோகம். காதல் பற்றி பாடுவதில் ஆர்வம் ஆர்வம். முதலாய் பெண்ணொருத்தி அழகை கண்டு மொழிந்த வரி இதுதானே உன் முதல் கவிதை. அழகின் சிகரத்தில் இருக்கும் உன்னை தரையில் இருந்தபடி தரிசிக்கும் பக்தன் நான். வானத்து நிலவையும் வசப்படுத்தும் கவிஞன் நான், தமிழ் கவிஞன் நான் என்று இவர் எழுதிய முதல் கவிதை. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே என்பதற்கிணங்க கல்லூரி காலத்தில் வெறும் கணாக்காலமாக மட்டும் இருந்துவிடக் கூடாது என்று கவனமாக இருந்தார். அதனால் 2ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 1ஆம் ஆண்டின் இறுதியில் நீ முடுக்கிய கவிதை இதுதானே நண்பா, 1ஆம் ஆண்டு நிலுவைகள் அதுவே உங்கள் வாழ்வின் சிலுவைகள் என்று அரியர்ஸ் எதுவும் வைத்து விடாதே என அட்வைஸ் சொன்னாய் ஜூனியருக்கு. சினிமாவோடு கவிதையையும் இனிதாய் காதல் கொண்டதனால் வனிதை போல கையெழுத்தும் வாய்க்க பெற்றார் அழகாக. அவங்க அப்பா படிக்கலைன்னு சொன்ன 10வது வரை படிச்சிருக்கிறாரு. அவர் நல்ல ஓவியம் வரையக்கூடியவர். அதனுடைய பழக்கத்துலதான் அவருடைய கையெழுத்து அழகா இருக்கு. நீர்ப்பறவை திரைப்படத்தின் உதவியாளன், நேர்த்திமிகு கையெழுத்தில் அழகு ராஜன், வார்த்தெடுக்கும் கவிவரிகள் நெஞ்சை ஈர்க்கும், வாசமலர் தோரணம் போல் அவை இருக்கும், கார் கனத்து பொழிகின்ற மழையினை போல் கவிதையினுள் கருத்துகளும் நிறைந்திருக்கும், வேர் பரப்பி வளர்ந்து நிற்கும் மரத்தினை போல் வீரியமாய் செய்துள்ளார் கவிதை நூலை. படிக்கின்ற காலத்தே சினிமா ஆசை, பழக்கமுள்ள நண்பர்கள் பெருத்த கூட்டம், துடிப்போடு செயலாற்றும் இளமை வேகம், தொடர் முயற்சி எதிலேயும் வெற்றி மோகம், படிப்படியாய் குறிக்கோளை கூர்ப்படுத்தி பக்குவமாய் வீட்டார்க்கும் எடுத்துச் சொல்லி அடி வைத்தார் திரைத்துறையில் அழகுராஜன். அதிர்ஷ்டத்தின் தோல்வியினால் சிங்கை வந்தார். கல்லூரி காலத்தில் கவிதை தீட்ட கருப்பொருளாய் காதலையே தேர்வு செய்தார். எல்லோரும் இதைத்தானே அன்று செய்தோம், நாம் எல்லோரும் இதைத்தானே அன்று செய்தோம், இவர் என்ன விதிவிலக்கா நம்போல்தானே. சொல்லேறு கொண்டு உழவு செய்த போதும் சோறு தரும் நெல்லுழவும் நன்று செய்வார். கல்லூரியில படிக்கும் போதே உழுதுருக்காரு, எனக்கு தெரியும், ஏன்னா பக்கத்து ஊருக்காரு தான். சொல்லேறு கொண்டுளவு செய்யும் போதும் சோறு தரும் நெல்லுழவும் நன்று செய்வார். நல்லோர்கள் சுற்றமென வாய்த்ததாலே நலத்தோடும் வளத்தோடும் வாழுகின்றார். இன்றும் சுற்றத்தார்கள் வந்திருக்கிறாங்க. வளங்கொழிக்கும் செல்வந்தர் குடும்பம் இல்லை, வறுமை என சொல்லிடவும் முடியாது என்பேன். நிலகுளங்கள் காடுகரை உண்டு கொஞ்சம், நிலமதிலே உழைத்தால் தான் வறுமை நீங்கும். கலையுலகில் கால்பதிக்க ஆசைப்பட்டார், கையூன்றி எழுவதற்கு கஷ்டப்பட்டார். உழைப்புக்காய் பொருள் சேர்க்க சிங்கை வந்தார். பிடித்த கலை உழைப்பு இரண்டும் தராசு தட்டாய். 25 ஆண்டுகளாய் இங்கும் அங்கும் ஈரிடத்தும் வெற்றி பெற்றே உயர்ந்து நின்றார். விறுவிறுப்பாய் கட்டுமான பணிகள் செய்யும் வேலையிட பாதுகாப்பு அதிகாரியானார். கருப்பு வெள்ளை குறும்படத்தில் பாடல் தீட்டி கவிஞர் என்றும் திரையுலகில் காட்டிவிட்டார். கருப்பு வெள்ளை என்ற குறும்படத்திற்கு அவர் பாடல் எழுதியிருக்கிறார். 2 படங்கள் இணை இயக்கம் செய்து விட்டார். இயக்குனராய் உயர்வடைவார், விரைவில் காண்போம். கவிமாலை தளத்தில் என் முன்னோடி, உன் கவிதைகள் சமூகத்தின் கண்ணாடி. நண்பர்கள் அழைத்தாலே ஓடோடி வரும் நற்பண்பில் நீ என்றும் கில்லாடி. அன்புள்ளோர் பண்புள்ளோர் பின்னாடி நாளும் நிற்கின்ற அழகே வாழ்.
நீடூழி என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாழ்த்து வந்து எவ்வளவு உண்மையா இருக்குங்கிறது அண்ணன் பேசும்போது உங்க எல்லாருக்குமே அண்ணனை தெரிஞ்சவங்களும் சரி, அழகராஜனை தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இன்னைக்கு காலையில என்னோட நண்பர்கள் குழாமுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணேன். நீ வந்துருப்பா, நீ வந்துருப்பா, நீ வந்துரு, கண்டிப்பா வந்துரு, வந்து இந்த இடத்துல உட்காந்துக்க, நான் பேசக்குள்ள எங்கெல்லாம் கை தட்டணுமோ கை தட்டிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நான் நல்லா பேசலைனாலும் சரி, நல்லா பேசினாலும் சரி, அங்கேருந்து வந்து நல்லா பேசினேன் அப்படின்னு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்ட மெசேஜ்ல ஒருத்தர் ரெண்டுமே ரிப்ளை கிடையாது. ஏன்னா போன தடவை வந்து நான் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சொல்லிட்டு நல்லா பேசினேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த டோனே மாறி போனதுனால அவங்க திட்டதுனால இன்னைக்கு ஒருத்தருமே ரிப்ளை பண்ணல. வாழ்த்துனா இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்போ கவிஞர்களுக்கும் அதாவது படைப்பாளர்களுக்கும் நமக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நான் பார்த்துட்டேன். படைப்பாளர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க வந்து அவங்களோட பாதைகளை வந்து அவங்களோட வழிகளை அவங்க பாடுகளை வந்து அழகா வந்து ஏதோ ஒரு படைப்பாக்கி அதை வந்து கலக்க முயற்சி பண்றாங்க. நமக்கு வந்து அந்த வழி கிடையாது. ஆனா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உபாயம் இருக்கு. என்னன்னா அந்த படைப்பாளர்களோட படைப்புகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நாம வந்து அதை கடந்துடலாம்னு நினைக்கிறேன்.